ஸ்ரீரங்கத்திலேருந்து மங்களம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நான் ஒரு லலிதா சகசரநாமத்துக்கு ஒரு விளக்கப்படம் மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விளக்கப்படம் மாதிரி ஒன்று போடணும்னு ஆசைப்பட்டேன். இது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினது தான் இந்த லலிதா சகசரநாமம். இதில் என்னென்னா, நான் ஒரு தைவெள்ளிக்கிழமை ஒரு கோயிலில் ஒரு கோலம் போடுறேன். அந்த கோலம் போடுற போது என் மனக்கண்ணில் என் கடவுள், என் அம்பாள் எனக்கு கொடுத்த காட்சியாக போட்டிருக்கேன் இந்த விளக்கப்படம், இந்த லலிதா சகசரநாம ஸ்தோத்திரத்துக்கு. இது எப்படின்னா, இந்த பண்டாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கிறாரு. அந்த அசுரன் தேவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இதுவாக இருக்கிற போது தேவர்கள்லாம் போய் முறையிடுவாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டா தேவலாமே, யார் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது நாரதர் சொல்லுவார் தேவேந்திரன்ட்ட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, இது தேவியை வழிபட்டால் தான் நமக்கு நல்லது பிறக்கும், உங்களுக்கு நல்லது பிறக்கும்னு சொல்கிற போது தேவேந்திரன் பல வகையான தவமெல்லாம் புரிஞ்சு யாகமெல்லாம் பண்ணுவார். அப்போ அந்த யாகத்திலேருந்து அம்பாள் தோன்றுவா. அந்த மாதிரி அம்பாள் தோன்ற போது அம்பாள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அம்பாளை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வரும். எல்லாரும் ஆட்டமாடி பாட்டு பாடி அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்பாள்கிட்ட நீங்கள் தான் பண்டாசுரனை வதைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அம்பாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அம்பாள் அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, நீனே ராஜ்யத்தை ஆளு அப்படிங்கவும் அம்பாள் சரி நான் ராஜ்யத்தை ஆளுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட்டாபிஷேகம் பண்ணணும்னாக்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கவும் அதுக்கும் அம்பாள் ஓகேன்னு சொல்லவும் 2 பேருக்கும், சிவன் பார்வதி 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது, பட்டாபிஷேகமும் ஆகிறது. அந்த ஸ்ரீபுரம்ன்ற ஊரில் சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் வீட்டு இருக்கா. தேவர்கள்லாம் முறையிட்டது கேளுங்க, அம்பாள் என்ன பண்ணுறா, பல வகையான சக்தியோடு பண்டாசுரனை வதைக்கிறதுக்காக அவள் புறப்படுறா. அந்த அம்பாள் வீட்டிருக்கக்கூடிய இடம் எப்படின்னா இருக்குன்னாக்க, அவள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரு பலகை, அந்த பலகையாக இருக்கிறவர் சதாசிவம். இந்த அக்னி மூலையில் பிரம்மா இருக்கிறாரு, நிருதி மூலையில் மகாவிஷ்ணு இருக்கு, வாயு மூலையில் ருத்ரன் இருக்கிறாரு, ஈசான மூலையில் மகேஸ்வரன் இருக்கிறாரு. இந்த காமேஸ்வரனுடைய இடது தரையில் மகா திரிபுர சுந்தரி உட்கார்ந்துருக்கிறார். இந்த லலிதா சகசரநாமத்தில் அதாவது என்னென்னா, ஜென்ரலாக விஷ்ணுவை வர்ணிக்கிற போது பாதாதி கேசமாக வர்ணிப்பாங்க, சிவனை வர்ணிக்கிற போது பாதாதி கேசமாகவும் வர்ணிப்பாங்க, கேசாதி பாதமாகவும் வர்ணிப்பாங்க. ஆனால் அம்பாளை வர்ணிக்கிற போது எப்பொழுதுமே கேசாதி பாதமாக தான் வர்ணிக்கிறது சிறந்தது. அந்த லலிதா சகசரநாமத்தில் 4வது ஸ்லோகத்திலேருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் அம்பாளுனுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. இது என்னன்னா, ஷண்பகா சோக புன்னாக சௌகத்திச லசத்கசா குருவிந்த மணிஸ்ரேணி கணத் கோடீர மண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காம மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய அப்படின்ன மாதிரி சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவஸ்வாத்தின வல்லபான்னு சொல்லிட்டு 21வது ஸ்லோகம் வரைக்கும் வர்ணிக்கிறது அம்பாளுடைய அழக. அம்பாள் எப்படி இருக்கிறா அப்படின்னா, எல்லையில்லா அழகுனுடைய உருவமா இருக்கா. நல்ல வாசனை வீசக்கூடிய சண்பக அசோக புன்னாக அந்த மாதிரி புஷ்பத்தினுடைய நறுமணத்தை எல்லாம் இயற்கையிலேயே தன் பக்கத்தில் கொண்டு வந்தக்கூடிய கூந்தலினுடைய வாசனையுடைய கூந்தல், நெற்றியில் கஸ்தூரி திலகம் போட்டுருக்கா, மீன் போன்ற கண்கள் இருக்கு, நட்சத்திரத்தை விட பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய மூக்குத்தி உடைய நாசி, சூரியன் சந்திரன் 2 இருவரையும் தோடாக கொண்ட செவி, அதே மாதிரி பத்மராக கண்ணாடியை விட பளபளக்கக்கூடிய கன்னம், பவழவாய், அழகிய பல்வரிசை, பச்சை கற்பூரம் மணக்கும் தாம்பூலம், சரஸ்வதியினுடைய வீணா நாதத்துடன் கூடிய குரல், சொக்கனையும் சொக்க வைக்கும் புன்முறுவல், மந்திர சூத்திரம், அட்டிகை, பதக்கம் எல்லாத்தோட கூடிய விளங்கக்கூடிய கழுத்து, அழகிய ஸ்தனங்கள், அதே மாதிரி நாபியிலிருந்து மெல்லிய கொடி மேலே வர்ற மாதிரி ரோம ரேகை, 3 மடிப்புடைய வயறு, சிவப்பு பட்டாடை, கிங்கிணியுடன் கூடிய அரைஞான், அழகிய தொடை, இரத்தின கிரீடம் போன்ற முழங்கால், திரண்ட கணுக்கால், ஆமை முகுது போன்ற புறங்கால், அழகிய திருவடி தாமரைன்னு இவ்வளவு பேரழகும் உள்ள அந்த அம்பாள் அந்த காமேஸ்வரனுடைய இடது தொடையில் வீற்று இருக்கா. இந்த அம்பாளுக்குடைய இரு பக்கமும் லக்ஷ்மி சரஸ்வதின்னு இருவரும் நின்றுட்டு இருக்கிறாங்க.
அதுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமாவாசை ஒரு பக்கம், பௌர்ணமி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நார்மலாக ஸ்ரீசக்கரத்தை வந்து நம்ம அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய கூர்ந்து கவனித்தோம்னா ஒரு முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த நடுவில் ரவுண்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய அம்பாள் வந்து நடுவில் உட்காந்துருக்கா. அந்த முக்கோணம் சுற்றி இருக்கிறது திதி நித்யாக்கள்னு சொல்லுவாங்க. நார்மலாக பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசின்னு இந்த 14 திதிகள் இருக்கு இல்லையா. அந்த திதிகளுடைய பெயர் வந்து நித்யாக்களுடைய பெயர், தேவிகளுடைய பெயர் வந்து காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லினா, பேருண்டா, பக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, குலசுந்தரி தேவி, நித்யா தேவி, நீல பதாகா தேவி, விஜயா தேவி, சர்வமங்களா தேவி, ஜுவாலாமாலினி தேவி, சித்ரா தேவின்னு சொல்லிட்டு ஒரு தேவிகளும் இருக்காங்க. நான் போட்ட படத்துல ஒரு தேவியும் ஒரு வகையான கலர்ல இருப்பாங்க. ஒரு அம்பாள் வந்து செம்பருத்தி பூ கலர்ல இருப்பா. ஒரு அம்பாள் மாதுளம்பழ கலர்ல இருப்பா. இந்த மாதிரி வந்து ஒரு அம்பாள் பவழ நிறத்தில் இருப்பா. அதே மாதிரி ஒரு அம்பாளுடைய கலரையும் அதில் நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த 2 பக்கத்துக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து இவங்க இருக்காங்க, மந்திரினியா ஷியாமலா தேவி இருக்கா, சேனாபதியா வாராகி தேவி இருக்கா. அதே மாதிரி ஸ்ரீ சக்கரத்தில் நவாவரண தேவதைகள்னு 9 தேவதைகள் இருக்காங்க. ராஜமாதங்கிங்கிறது தான் ஷியாமலா தேவி, மந்திரினியா ராஜமாதங்கி இருக்காங்க, சேனாபதியா வாராகி இருக்கா, இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் நார்மலாக நம்ம கேள்விப்படுவோம் வந்து நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ சக்கரம் நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னாக்கா இந்த ஸ்ரீ சக்கரத்தில் 9 ஆவரணமாக தேவதைகளை பிரிப்பாங்க. ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு தேவதைகள் இருப்பாங்க. அதில் என்னன்னா ஒரு ஆவரணத்துக்கு 10 அனிமா சக்தி தேவி, அஷ்ட மாத்ருகா தேவி, தசமுத்ரா தேவி, அதாவது பிரகட யோகினி, குப்த யோகினி தேவி, குப்ததர யோகினி, 14 சம்பிரதாய யோகினி தேவி, 10 குலாதீர்ண யோகினி, நிகம்ப யோகினி, ரகசிய யோகினி, அதிரகசிய யோகினின்னு சொல்லிட்டு இந்த 9 ஆவரண தேவதைகளும் இருக்காங்க. அதே மாதிரி இதில் என்னது அந்த லலிதா சகசரநாமத்தில் கூட வரும். சம்பத்கரி, சமாரூடா, சிந்தூர, விஷதேவிதா, அஸ்வரூடா, திருஷ்டி, தஸ்வ, கோடி கோடி, பிராவிருதான்னு சம்பத்கரியா யானைப்படை தளபதி, அஸ்வரூடாவா குதிரைப்படை தளபதியும் இருக்கிறாங்க. ஸோ இதில் காமேஸ்வர், ரதி, மன்மதன், முருகன், பிள்ளையார், அதே மாதிரி மேலே நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், தட்சிணகாளி எல்லாருடைய சக்தியுமா திரண்டு அம்பாள் அந்த பண்டாசுரனை வதைச்சிட்டு அம்பாள் ஊருக்குள்ளார வர்ற போது 16 வாத்தியங்கள் முழங்கிறது. அதே மாதிரி நான் கோலம் போடுறேன், 16 வாத்தியங்கள் முழங்கிறது. அந்த கோலாகலமாக அந்த நகரமே கோலாகலமாக அம்பாளை வரவேற்கக்கூடியதாக நான் போட்ட அந்த லலிதா திரிபுர சுந்தரி படம் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகம் சொல்கிற போது இதையும் நல்லா புரிஞ்சுண்டு இன்னும் நல்லா ரசித்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ஸ்ரீரங்கத்திலேருந்து மங்களம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நான் ஒரு லலிதா சகசரநாமத்துக்கு ஒரு விளக்கப்படம் மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விளக்கப்படம் மாதிரி ஒன்று போடணும்னு ஆசைப்பட்டேன். இது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினது தான் இந்த லலிதா சகசரநாமம். இதில் என்னென்னா, நான் ஒரு தைவெள்ளிக்கிழமை ஒரு கோயிலில் ஒரு கோலம் போடுறேன். அந்த கோலம் போடுற போது என் மனக்கண்ணில் என் கடவுள், என் அம்பாள் எனக்கு கொடுத்த காட்சியாக போட்டிருக்கேன் இந்த விளக்கப்படம், இந்த லலிதா சகசரநாம ஸ்தோத்திரத்துக்கு. இது எப்படின்னா, இந்த பண்டாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கிறாரு. அந்த அசுரன் தேவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இதுவாக இருக்கிற போது தேவர்கள்லாம் போய் முறையிடுவாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டா தேவலாமே, யார் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது நாரதர் சொல்லுவார் தேவேந்திரன்ட்ட,
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, இது வந்து தேவியை வழிபட்டால் தான் நமக்கு நல்லது பிறக்கும், உங்களுக்கு நல்லது பிறக்கும்னு சொல்கிற போது தேவேந்திரன் வந்து பல வகையான தவமெல்லாம் புரிஞ்சு யாகமெல்லாம் பண்ணுவார். அப்போ அந்த யாகத்திலேருந்து அம்பாள் வந்து தோன்றுவா.